2025 எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா டிசம்பர் 31 அவங்க என்ன பண்ணா அடுத்த நாள் அவங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா நல்ல செல்வம் பண வரவோட உங்களை நீங்க 100% மாற்றிக்க முடியலன்னா கூட ஒரு 50% 70% மாற்ற ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அந்த ட்ரையே உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட மனசு தான் காரணம். செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது நல்லாயிருக்கும். சில பேர் மாத்திரை சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பிட்டா தான் நோய் போகும். இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இதை. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இப்போ நம்ம 2024 முடிய போது 2025 புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்க போறோம். இந்த 2025 நிறைய பேருக்கு கஷ்டம் இருந்திருக்கும், கடன் இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த வருஷத்தோடயே என்னை விட்டு போயிடணும், 2025 எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா டிசம்பர் 31 அவங்க என்ன பண்ணா அடுத்த நாள் அவங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா நல்ல செல்வம் பண வரவோட அமையும். ஒரு வருஷம் 365 நாள் ரன் பண்ணுறதுக்கு ஒரே பரிகாரத்தில் கேட்குறீங்க. ஆமாம், நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்ஷால்லா அதுக்கும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு இருக்குமா எல்லாத்துக்குமே. சரிங்களா? கெட்டது படித்தவன் தான் நல்லதும் படித்தான், நல்லது படித்தவன் தான் கெட்டதும் நடக்குது. ஸோ எல்லாமே யூக்கில் தான் இருக்குது. ஒரு வருஷம் 365 நாள் நம்ம கடக்கணும். இப்போது இந்த வருஷம் நம்ம பெற்ற இந்த கஷ்டத்தை எல்லாமே நெக்ஸ்ட் வருஷம் நம்ம படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து நிறைய விஷயம் மாற்றிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல அது ஒன்று சொல்லிடுறேன். இந்த பரிகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஜென்ரலாக சொல்கிறது தான். மக்களுக்கு மெயினாக ஒன்று சொல்ல வரேன். இந்த போன இந்த 24 என்னென்னா நீங்கள் தவறு செஞ்சீங்களோ, வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாத பண்ணீங்களோ, ட்ரிங்க்ஸோ எதுவாக இருக்கட்டும், பேட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், மறைச்சி பண்ண விஷயம், மறைக்காத பண்ண விஷயம், கடை வாங்கினது எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்க்காக வேண்டி கேட்குறேன். என் அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், யாரானா இருந்துட்டு போட்டோம், எந்த உறவினராக இருந்துட்டு போட்டோம், தயவு செஞ்சு உங்களை நீங்கள் 100% மாற்றிக்க முடியலன்னா கூட ஒரு 50% 70% மாற்ற ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அந்த ட்ரையே உங்களுக்கு அதை மாற்றிடும். மனைவிக்கிட்ட போய் சொன்னீங்களா, அதை மாற்றிக்கிங்க. பாஸ்கிட்ட போய் சொன்னீங்களா, அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. உங்களோட பழக்க வழக்கத்தை கடன் வாங்குறவராக இருந்தால் கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. ஊர் சுற்றுறாலாம் தான் சுற்றுறதை நிப்பாட்டுங்க. ட்ரிங்க்ஸில் ஹாபிட் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட மனசு தான் காரணம். செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது பெருசு. பரிகாரம், தெய்வம் கண்ட்ரோல் பண்ணுறது, கூட இருக்கிறவன் சொல் பேச்சை கேட்டு அவன் பேச்சை கேட்டு நடக்கிறது, இதெல்லாம் ஒரு விதம்னா செல்ஃப்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ சரக்கு அடித்தா உயிர் போகும்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் அடிப்பாங்க. ஏன்னா அது லேட்டாக போகும். ஆனால் கரண்டில் கை வச்சா உடனே அடிக்கும். கை வைப்பாங்களா? ஏன்னா அது ஸ்பாட்டு பேமெண்ட்டு, உடனே கிடச்சிரும். ஆனால் நம்மளால் கை வைக்க மாட்டாங்க. சரக்கு அப்போ தானே போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது மனசில். அந்த மாதிரி நிறைய இருக்குது. தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து நான் தானே தண்ணி அடிக்கிறேன், எனக்கு தானே உடம்பு போகுது, என் பேர்பர்ஸ் தானே போகுதுன்னு கிடையாது. உன் பின்னாடி உன் சங்கதி வருது, உன்னை நம்பி வந்த பொண்ணு இருக்குது, உன்னை நம்பி வந்த மனைவி இருக்கா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நம்பி வம்சமே இருக்குமா. நீ பண்ணுற ஒரு தவறால் அந்த எல்லாமே பதில் சொல்லணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், எதுவாக இருக்கட்டும். நான் தண்ணி அடிக்கிறாங்க, ஹாபிட் இருக்காங்க, எதுவுமே சொல்ல, பொதுவாக எல்லா விஷயம் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 24 எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றி வாழ பாருங்க. நீ மனசில் நினைக்கலாம், எங்கள் அப்பன்னு சொல்லி கேட்கல பாய், நீ சொல்லி நான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் பேசலை, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு சேர்த்து நான் பேசுகிறேன். ஏன்னா சில பேர் வந்து பேசுகிறத காதில் வாங்குறதுக்கு இங்கே நேரமும் இல்லை, அவங்களுக்கு நாட்களும் பத்தலை, டைமும் பத்தலை. முதல்ல காதில் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறதுன்றாங்க. அதே மாதிரி பெண்களும் சரி, நான் ஆண்களை மட்டும் தவறு சொல்ல மாட்டேன், பெண்களும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கணவருக்கு தெரியாமல் பெற்றவங்களுக்கு தெரியாமல் தவறு செஞ்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணக்கூடாது. இந்த வருஷம் என்னென்னலாம் தப்பு செஞ்சோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு படித்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே உங்களை அடுத்த வருஷம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வைக்கும். ஆமாம் தானம்மா? கண்டிப்பாக. இந்த வருஷம் நம்ம லைஃப்பில் எது ப்ளஸ் மைனஸ் இருந்தது இதெல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னும் போது அடுத்த வருஷம் நம்மளுக்கு இப்போ இந்த வருஷம் எக்ஸாம்பிள் வண்டி ஸ்பீடாக ஓட்டுமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அடுத்த வருஷம் ஸ்லோவாக ஓட்டிப்பார் ஆக்சிடென்ட் ஆகாது. ட்ரிங்க்ஸ் பண்ணி பாதிப்பு படித்த இந்த வருஷம் உடல்நிலை வந்ததா, அடுத்த வருஷம் நிப்பாட்டிப்பார், நல்லா இருப்பேன். அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன். இந்த வருஷம் கடன் வாங்கி ரொம்ப கடன் மீள முடியாத ஆகிடுச்சா, அடுத்த வருஷம் கடமே வாங்காத, பதில் சொல்லு, அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன். எல்லாமே இந்த வருஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன நடந்ததோ
மைனஸ் ப்ளஸ் எல்லாம் விட்டுட்டு என்னென்னா மைனஸ் ஆச்சோ அதெல்லாமே நீங்கள் அடுத்த வருஷம் மாற்றிக்கிட்டிங்கன்னா யாருக்குமே கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த ஜாதகாரனும் போவேனா, எந்த பரிகாரம் பண்ணவேனா, எந்த தெய்வத்துக்குன்னு போவேனா, மனசாட்சிக்கு பயந்துட்டு மட்டும் நீ வாழ்ந்தானா தப்பிச்சிடலாம். இது பொதுவானது. இது இல்லாமல் இந்த மாலிக் பாய் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று உட்காந்து நான் சொல்கிறது கிடையாது, எல்லாம் பாரம்பரியமாக சொல்கிறது தான். இது இல்லாமல் நான் இது வீடியோவில் சொன்னதில்லை, கிளைண்ட்டுக்காக நிறைய பேர் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் மக்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 31க்கு எல்லாராலையும் அந்த விஷயம் செய்ய முடியுமான்னு கேட்டால் அந்த மிட்நைட்டில் செய்ய கஷ்டம்தான். ஒரு 50% பண்ணலான்னு வச்சிங்களேன். ஒரு 50% ஏன்னா சில பேர் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க, நைட் டியூட்டியில் இருப்பாங்க, ஜாப்பில் இருப்பாங்க, ட்ராவலிங்கில் இருப்பாங்க, ஊருக்கு போயிட்டுருப்பாங்க, பப்பில் இருப்பாங்க, பீச்சில் இருப்பாங்க. ஸோ பண்ண முடியாது. அவங்களாம் தவிர்த்து அட்லீஸ்ட் வீட்டிலன்னு ஒரு பீப்புள்ஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு அபோவ் 40க்கு மேலே வீடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம தான் பண்ணிக்கணுமான்னு கிடையாது. குறிப்பிட்ட வயசுக்குள்ளே சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் தேவையில்லை, அவங்க நல்லது கெட்டதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் கணக்கு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளை இந்த வருஷத்தோட நம்மளை பிடிச்ச தரித்திரம், மூதேவி, கந்திஷ்டி, புரியுதுங்களா, நம்மளுக்கு வச்சுருக்க செய்வினை, இதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. நார்மலாக நீங்கள் காலைல குளிச்சிருக்கலாம், சாயந்தரம் குளிச்சிருக்கலாம். இது வேறு. இது பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக 11:59க்கு கரெக்டாக ஒரு பக்கெட் தண்ணி வச்சு, இல்லை சில பேருக்கு சுடு தண்ணி தான் வைக்கணும்னா சுடு தண்ணியை வச்சுக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 6 பொருள் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். எத்தனை மிக்ஸ் பண்ணலாம்? 6 பொருள் மிக்ஸ் பண்ணலாம். என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து ஐயோ இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது, செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் மாத்திரை சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பிட்டா தான் நோய் போகும். இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா மாட்டோட கோமியத்தை முதல்ல நீங்கள் அதுக்குன்னு லிட்டராக ஊற்ற வேணாம், சும்மா ஒரு 2 டீஸ்பூனோ கொஞ்சம், புரியுதுங்களா. அதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூன் போட்டால் கூட போதும். ஏன்னா இது வந்து ஒரு பஞ்சு பூத மாதிரி ஒரு சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணுறது மாட்டோட கோமியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெண்டாவது நீங்கள் அதில் போட்டுடணும். மூணாவது கல் உப்பு, ஒரு பாக்கெட்டுக்கு விட்டுறாதீங்க, தண்ணி உப்பு கறிக்கும். சும்மா 1 டீஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன் தான் போட்டுடணும். நாலாவது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பெண்களாலும் சரி ஆண்களும் சரி 1 டீஸ்பூன் தான் போட போகிறோம். ஒரு பக்கெட் தண்ணியில் 1 டீஸ்பூனில் ஒன்றாயிடாது. நாலாவது மஞ்சத்தூள் போட்டுடணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா பன்னீர், ஒரு 1/2 லிட்டர் பன்னீரோ இல்லை சின்ன பன்னீரை வாங்கி அதுவும் ஒரு முடி பன்னீர்ன்றது நீங்கள் 1/2 பாட்டில் கூட ஊற்றி குளிக்கலாம், ரொம்ப நல்லது, போட்டுடணும். ஆறாவது பார்த்திங்கன்னா ஜவ்வாது கொஞ்சோண்டு போடணும். என்ன பண்ணணும்? ஜவ்வாது. இது ஜவ்வாதுன்றது பார்த்திங்கன்னா நறுமணத்தை கூட்டும், ஒரு பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு நல்லா வைக்கும். நார்மலாகவே ஜவ்வாது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது மாட்டோட கோமியம், ரெண்டாவது மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர். இந்த 6 விஷயத்த ஒரு பக்கெட் தண்ணி, பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ போட்டு ஒரு கலக்கிட்டு கரெக்டாக அந்த 12 மணி வேலையில் குளிச்சிடணும். நல்லா தலை குளிக்கணும், உடம்பு குளிக்கூட தலைக்கே குளிக்கணும். அப்படி இல்லை பை என்னால் 12 மணிக்கு பண்ண முடியல, நான் வெளியில் இருந்தேன், ட்ராவலிங்கில் இருந்தேன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இதை பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ண முடியல, நைட் ஆச்சு சரக்கு காலையில் தெளியில் பயனும் போது காலையில் ஒரு 8-9 மணிக்காவது ஃபஸ்ட்டு குளியல், முதல் வருஷம் நியூ இயர் அன்னைக்கு. இது வந்து தமிழ் புத்தாண்டு இங்கிலீஷ்னு நான் பேச வரல, வருஷத்தில் ஒரு முதல் நாள் நம்ம வைக்கிற காலண்டரில் நம்ம பண்ண போகிறது வருஷத்தில் முடிஞ்சோன்னா முதல் நாள் அப்படி கணக்கு வச்சிங்களேன். நான் ரிலேஷன் பேச வரல, முதல் நாள் குளியல் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 12 மணிக்கு தான் பண்ணணும். அப்படி இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும், இல்லைன்னா நார்மல் குளியலில் பண்ணிக்கலாம். இந்த 2 மிஸ் பண்ணால் தான் மூணாவது ஆப்ஷனு. நம்ம டைரெக்டாக மூணாவதுக்கு போகக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதோ அதுதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம், மூணாவது 8 மணி 9 மணிக்கு குளியல். சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும். திருப்பி சூரியன் உதயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சூரிய உச்சம் 12, சூரிய உச்சத்துக்கு போகக்கூடாது. மேக்ஸிமம் 9 மணி 10 மணிக்குள்ளே முடிச்சிக்கலாம். இது பண்ணோம் அப்படின்னும்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வருஷம் எதுக்காக பண்ணுறதுனா, இது வந்து பண்ணோன்னா உடனே கோடியாக பாலிக்கு போய் சொல்லிட்டாரு குளிச்சா நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்துடும்னு கிடையாது. நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், கண் திருஷ்டிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், செய்வினைன்ற விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம், தரித்திரன்ற விஷயத்தை நீங்கள் தப்பிக்கலாம். சரிங்களா. இந்த 5-6 விஷயத்துலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, இந்த சில பேர் வந்து 3 முக்கு 4 முக்கெல்லாம் வந்து சில மந்திரிச்சிலாம் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வருஷத்தில் முதலாம் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாளும் நீங்கள் செய்யலாம், மாதத்தில் 1 நாள் கூட நீங்கள் ஒரு டைமாக வச்சு செய்யலாம். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இதை 1லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் கடைப்பிடிங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் இது பண்ணுங்கள். இது நல்லா இருந்ததுன்னா
மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். என்ன இப்படி போகுது? எல்லாமே சேர்த்தா 100 ரூபா கூட வராது. மாதத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். நார்மலாக குளிக்கிறீங்க, மாதத்தில் ஒரு நாள் இப்படி குளிச்சு பாருங்கள். அடுத்த மாதம் நான் இந்த கண்டிஸ்டி தரித்திரம் இந்த மற்ற விஷயத்துலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில சேஃப் அண்ட் செக்யூராக வாழலாம். ரொம்ப சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப சிறப்பாக 2025 புது வருஷம் நியூ இயர் ரொம்ப சிறப்பாக எல்லார் மக்களுக்கும் அமையணும்னு அழகான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.